எம் மக்கள் எதை வீரமென்று தவறாக நினைத்தார்களோ அதைதான் முக்கிய கொலை கருவியாக சித்தரித்துள்ளேன். இன்னைக்கு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தோட பெயர் என்ன அப்படின்னா மன்னரம். மன்னரம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தோட தலைப்பு கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஓரளவுக்காவது ஒரு கணிப்பு இருக்கும். இந்த புத்தகம் இதை தான் சொல்ல வருது அப்படின்னு. வரலனாலும் நானே சொல்றேன் என்ன அப்படின்னு. சரி, இந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த புத்தகத்துல 2 முக்கியமான கருத்துக்களை சொல்றாங்க. ஒன்று, வரலாற்றில் நடந்ததாக கூறப்படுகின்ற மூக்கறுப்பு போர் அப்படிங்கிற ஒரு போரை பத்தி இந்த புத்தகம் விவரிக்குது. அதுவும் சாதாரணமா விவரிக்கல, தற்காலத்துல நடக்கிற ஒரு பிரச்சனையோட தொடர்பு கொண்டு விவரிக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மாவட்டத்துல தண்ணீர் பஞ்சமானது எப்படி தலைவிரிச்சு ஆடுது, அந்த மாவட்டத்துல இருக்க மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க அப்படிங்கிறதையும் இந்த புத்தகம் கடைசியா விளக்குது. வரலாற்றுல மூக்கறுப்பு போர் அப்படிங்கிற ஒரு போர் நடந்ததாக இருக்குது, அதற்கான ஆதாரங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆசிரியர். அப்படி அந்த போர் ஒருவேளை உண்மையாலுமே நடந்திருந்தா அந்த போர்ல என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத என்னோட கற்பனையிலையும் என்னுடைய தமிழையும் பயன்படுத்தி விதமும் சரி, கற்பனையாகவே இருந்தாலும் எல்லாராலையும் அந்த ஒரு நிகழ்வுக்கு நம்மளால கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயத்துக்கே கொண்டு போக முடியாது. புத்தகங்கள் படிப்பவர்கள் அந்த இடத்துக்கே அதை போய் நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும், உண்மையாலுமே இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குமோ அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகத்தை கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. சரி, புத்தகத்துக்குள்ள வருவோம். வரலாற்றுல நடந்த இந்த மூக்கறுப்பு போர் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். காந்திரீவன் அப்படிங்கிற ஒரு அரசன் சொல்லக்கூட தேவையில்லை, அரக்கன்னே சொல்லலாம். அந்த அரசர் காந்திரீவன் அப்படிங்கிற ஒரு அரசன் அவர்களுடைய படைவீரர்களை பயன்படுத்தி அந்த நாட்டு மக்களுடைய மூக்க அறுத்துட்டு இவர்கிட்ட கொடுக்க சொல்லுவாங்களாம். அதாவது அவங்கள அவமானப்படுத்தும் விதமாகவும் அவர்களுடைய உயிரை பறிக்கும் விதமாகவும் இது நடக்குது. இதனாலேயே நிறைய மக்கள் இந்த மாதிரி ஒரு அவமானப்பட்டு நான் சாக வேண்டாம் அப்படின்னு அவங்களே தற்கொலை பண்ணிக்குவாங்களாம். மதுரை ஆண்ட நாயக்கர் அப்படிங்கிற ஒரு மன்னர்கிட்ட போருக்கான ஒரு தூது விடுறாங்க. அவங்களுக்கு போதியமான படைபலமும் கிடையாது. மிகவும் பயந்துருக்காங்க. நம்ம நாட்டை வளமா வச்சிருக்கோம், இந்த நேரத்துல இவன் உள்ள புகுந்து இப்படி எல்லாம் பண்ண போறானே அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அச்ச உணர்வும் இருக்கு. அந்த காந்திரீவன் அப்படிங்கிறவனை எதிர்த்து போராட எந்த ஒரு சிற்றரசர்களும் உதவிக்கும் வரல. சிற்றரசர்கள்ட்டையும் தன்னுடைய பக்கத்து நாட்டு மன்னர்கள்ட்டையும் உதவி கேட்டிருக்காரு. எந்த ஒரு மன்னர்களும் அந்த காந்திரீவன் அப்படிங்கிற அரசனை எதிர்த்து போரிட முன்வரவில்லை. இந்த நேரத்துல தான் ஹீரோ என்ட்ரிடா அப்படிங்கிற மாதிரி அப்போதைக்கு ராமநாதபுரத்தை ஆண்டதாக சொல்லப்படுகிற ரகுநாத சேதுபதி அப்படிங்கிற ஒரு அரசர், நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு முன் அந்த மதுரையை ஆண்ட நாயக்க மன்னருக்கு உதவி செய்வாங்க. அப்போ இந்த புத்தகத்துல அந்த ரகுநாத சேதுபதி அரசர் அவர்களையும் சரி, அந்த நாட்டு மக்களையும் சரி, அந்த நாட்டையும் சரி எப்படி அழகா விவரிச்சிருப்பாங்க. அவங்க படுற கஷ்டத்தை கூட எந்த மாதிரியான ஊமைகளை கொண்டு ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாகவும் இருக்கு. நமக்கு படிக்கிற நமக்கு எளிய வகையில புரியிற மாதிரியும் இருக்கு. இந்த போர்ல என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்துச்சு, யார் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. சொல்ற விஷயங்கள் சாதாரணமா சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லா சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஓமையோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை படிக்கும்போது நமக்கு இன்னும் நிறைய கற்பனைகளையும் கொண்டு வந்திருக்கும். ஆஹா, இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தி நம்ம அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நம்ம கற்பனைக்கும் நல்லா இருக்கும். எதிரி படையினரை தோக்கடிக்க முயற்சி பண்ணாங்க, என்னென்ன சூழ்ச்சிகளும் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருப்பாங்க. நம்ம கற்பனைக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் இருக்கும். கடைசியில அந்த கொடூரமான எதிரி படையினரை தோக்கடிச்சு அவங்களுக்கு புரிய வச்சு அந்த போர்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா தண்ணீர் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதனுக்கு மட்டும் கிடையாது, ஒரு நாட்டுக்கும் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத தெளிவா ஒரு உணர்ச்சியோட சொல்லியிருப்பாங்க இந்த புத்தகத்துல. அப்படி கிடைச்ச தண்ணீரை என்ன மாதிரி அவங்க சேகரிச்சாங்க, என்ன மாதிரி பயன்படுத்தினாங்க, தண்ணீரானது இப்போ எந்த நிலைமையில இருக்கு, இப்போ இருக்கிற அந்த தமிழ்நாட்டுல இருக்க ராமநாதபுரத்துல இடத்துல ஆப்பநாடு அப்படிங்கிற இடத்துல இருக்க மக்களுக்கு ஏன் இந்த தண்ணி போய் தண்ணீர் பஞ்சமானது ஏன் வந்திருக்கு, எப்படி அந்த தண்ணீரை கொண்டு வர முடியும், விவசாயத்திற்கும் சரி குடிக்கிறதுக்கும் சரி எந்த ஒரு தண்ணீரும் இல்ல, தண்ணீர் பஞ்சமானது தலைவிரிச்சு ஆடுது, நாங்க என்னென்ன முயற்சிகளை பண்றோம், அந்த வைகையில இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரானது எங்களுக்கு கிடைக்க என்னென்ன வழியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப உணர்ச்சிபூர்வமாகவும், நாங்க என்னென்ன முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம் ஆனாலும் ஏன் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுடைய மனக்குமுறல்களையும் இந்த புத்தகத்துல கடைசியா சொல்லியிருப்பாங்க. ஆமா, இந்த புத்தகத்துல ஆசிரியர் ஒரு 4 வரிகள் 8 வரிகள் சொல்லியிருப்பார். அதை நான் சொல்றேன். எம் மக்கள் எதை வீரமென்று நினைத்தார்களோ அதைத்தான் எதிரிகள் கையாளும் முக்கிய கொலை கருவியாக சித்தரித்துள்ளேன். இந்த மன்னரம் அப்படிங்கிறது
மண்ணை சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது. தண்ணீர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். என் மக்கள் எதை ஆபத்து இல்லை என்று அலட்சியப்படுத்துகிறார்களோ, அதை தான் எங்களை கொல்லும் முக்கிய கருவியாக சித்தரித்துள்ளேன். எங்களுக்கு எதனால பிரச்சனை வராது அப்படின்னு நாங்க நெனைச்சோமோ, அதுதான் எங்கள கொல்ற பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த புத்தகத்த இவ்வளோ பெருசா பார்த்தோனே நம்ம யாரும் பயந்துக்க தேவை கிடையாது. ரொம்ப பெருசா இருக்குமோ அப்படிங்கிறது. ரொம்ப ஒரு சில மணி நேரத்திலேயே இந்த புத்தகத்த வந்து அழகா படிச்சு முடிச்சிடலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் வ விவரிக்கக்கூடிய விதமானது ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதாவது ஒரு மாரி எதார்த்தமா, உவமைகளை பயன்படுத்தி மிக அழகாக விவரிச்சிருப்பாரு. அத படிக்க படிக்க ஒரு மாதிரி நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கே. ஆப்பநாடு அப்படிங்கிற இடத்துல வந்து ஏற்படுகிற தண்ணீர் பஞ்சம் எதனால அந்த மக்களுக்கு தண்ணீர் வரல? ஏன் இன்னும் ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு? அரசாங்கம் அதற்கான வழிகள ஏன் குடுக்கல? அந்த மக்கள் என்னென்ன முயற்சிகள பண்ணிட்டு இருக்காங்க? இருந்தும் அது ஏன் பயன்படல? அது எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிராதா? எங்களுக்கு ஒரு தண்ணீர் கிடைச்சிராதா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா மக்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த மாரி தான் பிரச்சனை இருக்கு. அது எப்படியோ ஒண்ணு மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதன் மூலமா எங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா சரிதான். அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த புத்தகத்த வந்து இந்த ஆசிரியர் எழுதியிருக்காரு. ஆமா. நல்ல புத்தகம் தான். படிச்சு படிக்கிறதுக்கும் மிக எளிமையாகவும் நல்லாவும் இந்த புத்தகத்தோட பெயர் வந்து என்ன அப்டின்னா, மன்னரம். எழுதியவர் பேர் வந்து நா. ராஜ்குமார்.